பிரபல நடிகராக வலம் வந்த ஷெனவாஸ் பிரேம் நசீர் அவர்கள் இப்போ காலமாகியிருக்காரு. இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மலையாள படங்களில் தோன்றிய ஒரு இந்திய நடிகர், புகழ்பெற்ற மலையாள நடிகர் பிரேம் நசீரினுடைய மகன்தான். மலையாள சினிமாவினுடைய நித்திய நாயகன் அப்படின்னு பிரேம் நசீர் அவர்கள் அழைக்கப்படுறாரு. அதோட அவருடைய மகன் 50க்கும் மேற்பட்ட மலையாள படங்களில் நடிச்சிருக்கிறார். திருவனந்தபுரத்தில் 1954 பிறந்திருக்கிறாரு. மிகப்பெரிய அளவில் பல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த இவர் திடீரென இப்போ காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பிரேம் நசீர் மற்றும் அவரது மனைவி ஹபீபா பிவி ஆகியோரின் மகனாக ஷெனவாஸ் திருவனந்தபுரத்தில் பிறந்தவர். 3 சகோதரிகள் இவங்களுக்கு இருக்காங்க. தனது ஆரம்ப கல்வியை இவர் ஏற்காடு, அதற்கப்புறம் ஆங்கில வழி பள்ளி அப்படின்னு பல விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு. பள்ளி பயிர்ப்பை முடித்தார். மேலும் சென்னை தி நியூ கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் வாங்கியிருக்காராம். 1981ஆம் ஆண்டு பிரேம கீதங்கள் என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். 2011ஆம் ஆண்டு வெளியான மலையாள திரைப்படமான சைனா டவுன் மூலமாக மீண்டும் திரையுலகிற்கு அவர் நுழைஞ்சார். தொடர்ந்து பல படங்களில் நடித்தார். பிரேம கீதங்கள், ஆஷா, கோரி தரிச்சனால் அப்படின்னு பல படங்களில் 50க்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடிச்சிருக்கிறாரு. சமீப காலமாக இவர் சிறுநீரக பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்திருக்காரு. அதனால் அவருக்கு சிகிச்சை கொடுத்து வந்துட்டுருக்காங்க. திடீரென அவர் காலமாகக்கூடிய அன்னைக்கு கூட உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. சிகிச்சை பலன் இல்லாமல் காலமாகியிருக்கார். இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து ரசிகர்களிலிருந்து உடனடித்த நடிகர்கள் வரைக்கும் எல்லோருமே ஷெனவாஸ் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவரினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் தாமு அவர்களை அவ்வளவு சீக்கிரமாக நம்மளால் மறந்துவிட முடியாது. அந்த அளவுக்கு 90 காலகட்டங்களில் ஒரு பிரபல நகைச்சுவை நடிகராக வலம் வந்தார். கொஞ்ச நாட்களாகவே இப்போ அவர் எந்த ஒரு படங்களையும் நடிக்கிறதே இல்லை. ஏன் என்னாச்சு அவருக்கு, ஏன் எந்த படத்தில் அவர் நடிக்கல, நல்ல நடிகராச்சு அப்படின்னு, ஏன்னா ஓட்டேரி நரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைலாக் இன்ன வரைக்கும் நம்மளால் மறக்க முடியாமல் மைண்டில் நின்றுக்கிட்டே தான் இருக்குது. இந்த சூழலில் சமீபத்தில் அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு. என்னென்னா, அப்துல் கலாம் அவர்கள் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்கு வர வேண்டியது இருந்ததான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாமதம் ஆகிருச்சான். அதனால் இவர் அங்கே மக்களை என்கேஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, மிமிக்ரி பண்ணியிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சிட்டு இருந்த போது தான் இவர் போய் அங்கே பேசியிருக்கார். என்னுடைய பேச்சை கேட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அப்படின்னா, நீங்கள் இந்த துறையில் இருக்க வேண்டியவரே கிடையாது. இதை கல்வி மூலமாக நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டி பலருக்கும் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய ட்ராக்கே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இன்ன வரைக்கும் கல்லூரி போன்ற நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் தாமு அவர்கள் பேசி வந்துட்டுருக்காராம். உண்மையிலேயே ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை நிறைய பேர் பார்த்தோன்னா தங்களுடைய ரோல் மாடலாக எடுத்திருக்கிறாங்க. மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் கூட அப்படிதான். இப்படி இன்னும் நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.